ஹாய், வணக்கம் முருகன். ஸோ இன்னைக்கு இன்னொரு கேஸ் பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு கேஸ், இதுலேயே இருக்க ரெண்டு கேஸ் இருக்காங்க. ஆஹ் ரெண்டு பேருமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் அவங்க வந்து ஜாப், அவங்களுக்கு இப்போ எதிர்பார்த்த அளவுக்கு ஜாப்ல இன்கம் இல்லை அப்படின்னும் போது சரி ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் பிரகாரம் ஜாப்ல இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில், ஒய்ஃப் பேரில் ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துட்டு பிஸ்னஸ் வந்து சைட் பை சைடு ஒரு பார்ட் டைமாக அதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வராங்க. பிஸ்னஸ் ஓரளவுக்கு பிக்கப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ பிக்கப் ஆகிட்டு வந்த உடனே சரி இப்போ ஜாபை குயிட் பண்ணிட்டு இப்போ இவர் பிஸ்னஸ் ஃபுல் டைம் எடுக்கிறாரு. எடுக்கும்போது அவருக்கு என்னன்னா ஒரு ஒரு டைமுக்கும் நம்ம சிக்னேச்சர் முக்கியமாக இந்த பேங்க் டிரான்சாக்ஷன் செக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட போய் சைன் வாங்கணும். அது கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பிரச்சனை நிறைய இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்க, நல்லாவே ரெண்டு பேருமே ப்ராப்பரா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒழுங்கா மாசம் மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. என்ன டாக்ஸஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாங்களோ அதை ப்ராப்பரா இன்புட்டை கிளைம் பண்ணி டாக்ஸ் எல்லாம் டைமோட பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜென்யூனா போயிட்டு இருக்கு, பிசினஸ் வந்து ஜென்யூனா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு மால் ப்ராக்டிசஸும் இல்லை. ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கு, என்ன செய்யணும் அப்படின்றத ஓரளவுக்கு நல்ல நாலேஜஸ் இருக்கு. ஸோ இதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்துட்டு என்ன பண்றாரு, சரி இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு டைமுக்கு இந்த ஆப்ரேஷன்ல இருக்கிற பிசினஸ் ஆப்ரேஷன்ல இருக்கிற பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுறதுக்காக இவங்க பேர்ல அது புதுசா ஜிஎஸ்டி அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணிட்டு அதே எடுத்துட்டு இப்போ அந்த பிசினஸை வந்து ப்ராப்பரா அவங்க க்ளோஸ் பண்ணி கேன்சலேஷன் லெட்டர் கொடுத்து அந்த கேன்சலேஷன் பண்ணி விட்டுறாங்க. ஜிஎஸ்டி வந்து சில ரெக்வஸ்ட் கேட்குறாங்க, அவங்க வெரிஃபை பண்ணி கேட்டால் என்ன வேணுமோ ஃபைனலாக என்னென்ன சேல்ஸ் நடந்தோ அதுக்கான டேக்ஸ் எல்லாம் கட்டி சரண்டர் பண்ணி விட்டுறாங்க. இவங்க வந்து என்னன்னா ஃபார்ம் 10 அப்படின்ற ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. இவங்க நினைச்சிட்டாங்க, ஆறு இவங்களுக்கு இருக்கிற கன்சல்டன்ட் ஃபைல் பண்ண கன்சல்டன்ட்டுக்கும் அது தெரியல இப்படி ஒரு ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணோம் அப்படின்றதெல்லாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு நிறைய பேருக்கு ஜிஎஸ்டி பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கே டைம் இல்லை முழுசா. ஈவன் இன்னைக்கும் அப்படிதான் சுச்சுவேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு 8வது 9வது வருஷம் வந்துட்டு இருக்கு. எத்தனை முறை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்குன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1000 முறைக்கு மேல ஜிஎஸ்டி வந்து ஒரு 9 வருஷத்துக்குள்ள 1000 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 9 வருஷத்துல 1000 முறை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு கால்குலேட்டர் எடுத்து செக் பண்ணி போட்டுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 9 இயர்ஸ்க்கு 9 இயர்ஸ் ஒரு 1000 டிவைடட் பை 9 இயர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ 100, ஐ திங்க், ஓகே, 1000 டைம்ஸ் டிவைடட் பை 9 இயர்ஸ்க்கு. ஓகே, 9 இயர்ஸ் போட்டோம்னா 111 முறை. அப்போ டிவைட் பை 12 போட்டோன்னு வச்சுக்கேன், ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 9 முறை 9 அமெண்ட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு மாசத்துக்கு 9 அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஆவரேஜா 3 நாளைக்கு ஒரு முறை அமெண்ட்மெண்ட். இது அமெண்ட்மெண்ட் மட்டும்தான். இதுக்கு மேல நடுவுல வந்து கைட்லைன் கொடுக்குறாங்க, சர்க்குலர் கொடுக்குறாங்க, நோட்டிபிகேஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கால்குலேட் பண்ணா டெய்லி டெய்லி ஏதாவது அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதை படிச்சுக்கிற ஒரு சிஏ செக்ஷன்ல ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லிட்டேன். எவ்வளவு பேர் சிஏ அதுல இருந்து இருக்கிற பிடிச்சவங்க வந்து ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ் பண்றாங்கிறத ஏற்கனவே சொல்லியாச்சு. ரெண்டாவதுக்கு இருக்கிற கேட்டகரி இதை மேனேஜ் பண்றது வந்து டாக்ஸ் கன்சல்டன்ட். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த அப்டேஷன்ஸ் எல்லாம் டைமோட வருமா? அவங்க உட்காந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ற டேட்டா கஸ்டமர்கிட்ட இருந்து வாங்கி 10ஆம் தேதிக்குள்ள ஜிஎஸ்டி அது ஒன்று ஃபைல் பண்ணும். அடுத்து 2B வந்த உடனே அதை கிராஸ் செக் பண்ணிட்டு 14ஆம் தேதி 15ஆம் தேதி செலான் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்து அவன் ஒரு பேமெண்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அவன் 20ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த 1 to 20 வந்து பயங்கர டைட்டா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஏதாவது மிஸ்ஸிங் ஆனது திருப்பி ஃபாலோ பண்ணும். அதுக்கப்புறம் இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெறும் ஜிஎஸ்டி ஃபைலிங் மட்டும் இல்லையா, அதுக்கப்புறம் ரிலேட்டட் வேற சின்ன சின்ன ஒர்க்கும் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பீப்புள் இதுல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களா, இல்லை என்னென்ன அப்டேஷன்ஸ் வருதுன்னு படிச்சுட்டு இருப்பாங்களா? 3 நாளைக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தா ஒரு அட்வொகேட்டால கூட எல்லாத்தையும் உட்காந்து திருப்பி படிச்சு வந்து புரிஞ்சிக்க முடியாது. டெய்லி உட்காந்து அவங்க படிக்கிற வேலை மட்டும்தான் இருக்கணும், அவங்க தான் வேற ஒன்றும் இல்லை. இப்ப படிக்கிற வேலையெல்லாம் தெரிஞ்சு ஓரளவுக்கு அந்த படிக்கிற வேலையை எடுத்துட்டாங்கன்னா இது என்னென்ன அமெண்ட்மெண்ட் வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் திருப்பி கம்யூனிகேட் பண்ணணும். எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ண முடியுமா? அப்படி ஏதாவது நடக்குதா? இதெல்லாம் இல்லை. இதான் ரியலா கவர்மெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது எந்த சட்டமும் வந்துட்டு 10 வருஷத்துல 1000 முறைக்கு மேல அமெண்ட்மெண்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இது முக்கியமான இப்ப தேவை என்னன்னு பாத்தீங்கன்னா,
ஒண்ணு இந்த ஜிஎஸ்டி சட்டத்தை முழுமையா மாத்தி அமைச்சு இதுல இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன இத்தனை வருஷம் யோசிச்சு 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 நமக்கு வந்து ஒரு 70 வருஷம் 75 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்சஸும் இருந்து கூட ஒரு புது சட்டம் ஒரு ஜிஎஸ்டி எடுத்துட்டு வரும்போது இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதுதான் நான் தலைப்பே கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டி வந்து என்ன சொல்லுவாங்க, அஹ், தீர்வா என்னது, ஜிஎஸ்டி வந்து சீர்திருத்தமா சீர்கேடா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீர்கேடு தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் அரசுக்கு வருமானம் வர்றதை வச்சு அவங்க பெருசா பேசிக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சீர்கேடு நடந்துட்டு இருக்கு அப்படின்றது இப்ப புரியாது உங்களுக்கு. மேபி அடுத்த ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ள புரிய ஆரம்பிச்சுக்கோங்க. பிசினஸ் பீப்புளுக்கும் இது புரியும், கன்சல்டன்ட்டுகளுக்கும் அதே மாதிரி சொல்லுவாங்க ஆடிட்டருங்களுக்கும் இது புரியும். ஆனா யாரும் வாய் திறந்து பேசுறதுக்கு தயாரா இல்லை, போராடுவதற்கோ இல்லை கேட்கறதுக்கோ தயாரா இல்லை. ஏன்னா தெரியும், கவர்மெண்ட் வந்து எதையும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு போறாங்கன்றது இன்னைக்கு நல்லாவே தெரியும். இதான் நிதர்சனம். குறை சொல்லணுன்றது நோக்கம் இல்லைங்க, உண்மையை சொல்றோங்க. குறை சொல்லணும் கண்டிப்பா குறை கிடையாது, இது உண்மையை சொல்றோம். உண்மையை புரிஞ்சுக்கோங்க, மக்களோட பெயினை புரிஞ்சுக்கோங்க, மாத்திக்கோங்க. ஓகே, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். ஓகே, இந்த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல. ஜிஎஸ்டிஆர் ப்ராப்பரா சரண்டர் பண்ணாங்க, லெட்டர் கொடுத்து ஆன்லைன்ல ரெக்வஸ்ட் கொடுத்து ஜிஎஸ்டி நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு. இவங்க புதுசு நம்பர் எடுத்துட்டாங்க, பிசினஸ் அதில் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு பிசினஸ் ரன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 3 வருடம் 4 வருடம் ஆச்சு. இப்போ வந்து அவங்க ஃபைனல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பெனால்டி அமௌண்ட் மற்ற ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டிக்கு 25,000, ஹெச்டிஎஸ்சிக்கு 25,000, 50,000 ருபீஸ் நீங்க பெனால்டி பேமெண்ட் பண்ணணும். ஏன்னா இங்க ஃபைனல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏன்னா இவங்க 2 பேரும் கண்டினியூஸா பிசினஸ்ல வேற பேர்ல கண்டினியூ பண்ணிட்டு போறாங்க. ஸோ மெசேஜ் கிடைச்ச உடனே என்ன பண்ணாங்க, டக்குன்னு எடுத்துட்டாங்க. அப்புறம் புக்ஸ் எல்லாமே அந்த பழைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் க்ளோஸ் பண்ணுது, அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்து ஆடிட்டர்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த எல்லாமே ப்ராப்பராக சர்டிஃபிகேஷன் வாங்கி அதுக்கான லேட் ஃபீஸை பெனால்ட்டியை கட்டி இவங்க 2 பேருமே அதுக்கான அமௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் தான் க்ளோஸ் பண்ணாரு, இன்னொருத்தருக்கு வந்து தெரியல, மேபி அது அவரு இங்க அதுக்கு முன்னாடி எங்க ஃபைல் பண்ணாரோ அந்த டேட்டா எதுவுமே அவர்கிட்ட இல்லை. பட் ஆனா இது மாதிரி ரிஸ்க் இருக்குன்னு மட்டும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து ப்ராப்பரா அந்த அமௌண்ட்டை வந்து அதை பெனால்ட்டியை பேமெண்ட் பண்ணி ப்ராப்பரா ஃபைனல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிட்டாரு. ஸோ ஆனா நான் சொன்ன மாதிரி முதல்லயே பிசினஸ் கண்டினியூ பண்ண முடியாம இல்லையா, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் மந்த்லி ஃபைல் பண்ண முடியாம டிபார்ட்மெண்ட்டே கேன்சல் பண்ணிட்டு, ஓகேதா, அவங்க வந்து அதுக்கப்புறம் அந்த பீரியட் கேன்சல் பண்ண பீரியடுக்கும் அவங்க ஃபைல் பண்ண பீரியடுக்கும் நடுவில் இருக்கிறத அதை ஃபைல் பண்ணாதான் ஃபைனல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண முடியும். இப்போ அதை ஃபைல் பண்ண போனாங்கன்னா அதுக்கு மந்த்லி பெனால்ட்டி 10,000 10,000 ரூபாய் வர போயிட்டு இருக்கு. ஒரு 6 மாசம் போச்சுன்னா கூட அந்த 6 மாசம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு 60,000 ரூபாய் அவங்க பேமெண்ட் பண்ணணும். இந்த ஃபைனல் ரிட்டர்ன் வரும்போது அதை எடுத்தா அதுக்கு ஒரு 20,000 வருதோ, 25,000 வருதோ, இல்லை 10,000 வருதோ, இல்லை 15,000 வருதோ, எவ்வளோ நாள் டிலே இருக்கோ அந்த டிலேக்கு தகுந்த பேமெண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அவன் ஏற்கனவே பிசினஸ் பண்ண முடியாம லாஸ்ட்ல போய் தான் அந்த ஜிஎஸ்டி நம்பரே ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியாம தான் போய் லாஸ்ட்ல போய் தான் அவன் க்ளோஸ் பண்றான். அவங்கிட்ட போயிட்டு நீங்க ஃபைனல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணலன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெனால்ட்டி, லேட் ஃபைலிங்க்கு ஒரு பெனால்ட்டி போட்டீங்கன்னா என்ன நடக்கும்? அதாவது ஒரு கட்டத்துல இந்தியாவில் இந்த டிஃபால்டர்ஸ் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டா இருக்கும். பிசினஸ் பண்றவங்க லிஸ்ட்டை விட டிஃபால்ட் பண்றவங்களோட லிஸ்ட் வந்து பெருசா இருக்கும். அரசு செவிசாய்க்குமா? இந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு எவ்வளவு இருக்குன்னு தெரிய வரும் அவங்களுக்கெல்லாம். அதாவது ஒரு கால வரைக்குள்ள கொடுக்குறீங்க, முன்னாடி கூட கொடுத்தீங்க கொரோனா பீரியட்ல வந்து ஒரு கால வரை, இந்த மாசம் 2 மாசம் 3 மாசத்துக்குள்ள ஃபைல் பண்ணிக்கங்க, மினிமம் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணி நீங்க போட்டு க்ளோஸ் பண்ணிடலான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க. அது எத்தனை பேருக்கு பிசினஸ் பண்றவங்களுக்கு அந்த தெரிய வரும். பிசினஸே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு விட்டுட்டு கன்சல்டன்ட்டையும் கான்டாக்ட் கன்சல்டன்ட்டையோ ஆடிட்டர்டையோ கான்டாக்டே இல்லாத போனவங்களுக்கு இந்த மெசேஜ் நிறைய பேருக்கு தெரியல. அப்போ அடுத்த முறை திரும்ப ஏதாவது ஒரு நான் பிசினஸ் பண்ணணும் சார், ஜிஎஸ்டி எடுக்க முடியுமா அப்படின்னு வரும்போது தான், ஓ இது மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு, இப்போ என்னால் போய் திரும்பி பண்ண முடியும். இப்போ திரும்பி போய் பார்த்தாலும் அதே மாதிரி பெனால்ட்டி 60,000 ரூபாய் 70,000 ரூபாய், ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாத பீரியடுக்கும் அந்த ஃபார்ம் 10 ஃபைல் பண்ணுறதுக்கும் அவ்வளோ பெனால்ட்டி கட்டணும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டே 50,000 வச்சு தான் பிஸ்னஸ் பண்ண போகிறான், அதுக்கு அவன் வந்து 1,50,000 ரூபாய் பெனால்ட்டி கட்டணும்னா என்னங்க அர்த்தம்?
அரசு தயவு செய்து கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, மக்களோட பிரச்சனையை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே மக்கள் தான். உங்க வீட்ல ஒரு ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஒரு பையன் நல்லா படிப்பான், இன்னொரு பையன் சரியா இருப்பான். சரியில்லாம இருக்க இப்ப சரியா படிக்க மாட்டான். ஒரு பையன் நல்லா சாப்பிடுவான், இன்னொரு பையன் சரியா சாப்பிடாம நோஞ்சானா இருப்பான். ஆனா தந்தை தாய் தந்தையரா நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 குழந்தைங்களுக்கும் அதுக்கான ஒரு என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்கணும், படிக்காத எப்படியாவது படிக்க வைக்கணும்னு தான் முயற்சி பண்ணுவீங்க. ஏன்னா ரெண்டுமே உங்க குழந்தைங்க. இத போல இந்த பிசினஸ் பண்ண முடியாம இருக்கிற சின்ன பீப்புளும் இந்த இந்திய திருநாட்டின் குடிமக்கள் தான். நீங்க தான் ஆட்சி பண்றீங்க, உங்களுடைய குடிமக்கள் தான். தயவு செய்து அவங்கள வேற விரோதியா பார்க்காம, அவங்கள டிஃபால்டரா ஆக்காம, அஹ், அவங்களெல்லாம் ஃபியூச்சர்ல அது என் ஜென்மத்துக்கு அவங்கள போய் அவங்க பேன் நம்பர்ல ஜிஎஸ் எடுத்து பிசினஸ் பண்ண முடியாது. அஹ், இந்த ஒரு சுச்சுவேஷன்ல கொண்டு வந்து விடுறீங்களே. உங்க குழந்தைங்கள யாராவது ஒருத்தரை நோஞ்சானா இருக்கிற குழந்தையோ இல்ல படிக்காத குழந்தையோ அப்படி நீங்க கண்டுக்காம விட்டுருவீங்களா? போனா கெட்டு போடா போடான்னு விட்டுருவீங்களா? இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தான். இது எங்கேயாவது பாக்குறவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இது அதாவது இது கஷ்டப்பட்டவங்க லிஸ்ட் எல்லாம் வெளியே தெரியாம போயிட்டு இருக்கு. புலம்புறதுக்கு வெளியே சொல்றதுக்கு கூட யாருக்கும் வாய்ப்பு இல்லாம போய் சேர்ந்தது. அந்த புலம்புல தான் நான் என்ன என்கிட்ட புலம்பிட்டு போறாங்க இல்லையா, அந்த புலம்புல தான் நான் திருப்பி உங்ககிட்ட சொல்றேன். எதுவும் என் மனசுல இருந்து நான் எனக்கு எதுவும் வஞ்சமோ இதுவோ கிடையாது. என்கிட்ட என்ன யார் புலம்புறாங்களோ அந்த புலம்புல தான் திரும்ப நான் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்கேன். காது கொடுத்து கேட்டால் சரி, இல்லைன்னா நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி தான், களவினால் ஆகிய ஆக்கம் அளவிலிருந்து ஆவது போல கெடும். பார்க்கலாம் அடுத்த வீடியோல. தேங்க்யூ.